எதிரியை எதிர்கொள்றதுல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அவனுடைய திறமையோடு மோதுறது. திறமையோடு மோத முடியலை அப்படின்னா அவனுடைய வீக்னஸ் பார்த்து அடிக்கிறது. மூன்றாவது வகை அவனுக்கு யார் எதிரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவனை இவனோட மோத விடுறது. அப்போது எவ்வளவு லாபம் கிடைக்கும்? இதுதான் இஸ்ரேல் போட்டிருக்கக்கூடிய மெகா பிளான். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஹாட் டாபிக் இதுதான். ஒரு குண்டு ஒன்று தயாரி, அதை அமெரிக்கா மேலே போடு, பழைய தூக்கி ஈரான் மேலே போடு, வேலை முடிஞ்சு. அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டு நாரிப்பாங்க, நம்ம லாபம் அடையலாம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய பிக் பிளான். இதுதான் இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு உளவுத்துறை சைடில் இருந்து. அதை தான் டெக்ரான் டைம்ஸ் இப்போ செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. காசாவுக்கு இன்னும் 2 வாரங்களில் சுதந்திரம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக 3 பேர் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அவங்க யார் யார், என்ன பேசியிருக்காங்க அந்த டீல் தொடர்பாக அப்படிங்கிற விவரங்களையும், அமெரிக்காவை அளிப்பதற்கான ICBM பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அதையும் சேர்த்து வச்சு பார்த்தலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரானோட டைரக்ட் வாரில் ஈடுபட்டதுனால இஸ்ரேலுக்கு பயங்கர நட்டம். $5 பில்லியன் அளவிற்கு நட்டம் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் இப்போ நெதன்யாகுவை அப்படியே கடிச்சு குதறிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நட்டத்தை ஏற்படுத்தி விட்டியே, அமெரிக்கா என்னதான் கடன் கொடுத்து உதவுனாலும் இனிமேல் நம்ம கூட வியாபாரம் பண்ணுறதுக்கும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் யார் இருக்கா? விஞ்ஞான ரீதியாக ஒரே ஒரு புல் வளர்கிறதுக்கு எவ்வளோ வேலை நம்ம பார்த்து வச்சுருக்கோம். இப்படி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாத்தையும் பில்டிங் பூரா காசா மாதிரி இப்படி ஆக்கி விட்டாங்களே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்க வேண்டாமா? இந்த போகிற புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு பயமுறுத்திக்கிட்டு இருந்தோம், அதுவும் போச்சு அப்படின்னு இஸ்ரேலிய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ நெதன்யாகுவை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா, CNN ரிப்போர்ட் அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியே ஏற்பட்டுச்சு. காரணம் என்னென்னா, ஃபோட்டோவினுடைய அணு உலை தொடர்பான விவரங்கள் அதுக்கு முன்னாடியே 19ஆம் தேதியே ஈரானுக்கு கசிந்த நிகழ்வு, இது எல்லாத்தையும் ரஷ்யாவினுடைய வானொலி மூலியமாக உலக மக்களுக்கு அந்த 3 வேர்டு வெளியில் கொண்டு சேர்த்தது. இந்த உளவுத்துறை கொடுத்த தகவல்கள் இது எல்லாத்தையும் CNN தான் ஃபஸ்ட்டு மோப்ப முடித்தாங்க. அதற்கு பிறகு நமக்கு அந்த செய்தி கிடைச்சிது, அதை நம்ம உலக மக்களுக்கு சொன்னோம். இப்போ CNN என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை, அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் இப்போது அமெரிக்காவினுடைய US காங்கிரஸ் சபை இருக்குல்ல, அதில் வச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபரை கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய கொள்கையாக இருக்குது. இது தொடர்பாக கரோலின் அவர்கள் ரொம்ப காட்டமாக, கரோலின் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ட்ரம்பினுடைய செய்தி தொடர்பாளர் இல்லை அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், CNN அந்த ரிப்போர்ட்டர் செய்தது அமெரிக்காவுக்கு எதிரான செயல், அமெரிக்காவினுடைய ரகசியம் வெளியில் போயிருக்கு, ஸோ அந்த நபர் கைது செய்யப்படுவார் கூடிய விரைவில் அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சுருந்தாங்க. பட் அவர் CNNலேருந்து முதல்ல CNN சைடில் இருந்து அவரை ரிலீவ் பண்ணணும். பட் அதுக்கான வாய்ப்பு CNN உருவாக்கி தருமா அப்படின்னு கேட்டால், CNNங்கிற நியூஸ் சேனல் அந்த ஜேர்னலிஸ்ட்டை நாங்கள் பணி நீக்கம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு எதிராகவே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் தான் இருக்காங்க அந்த நியூஸ் சேனல், பட் அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஸோ இந்த விஷயம்தான் இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் பற்றி மக்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். ஏன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ சைட்டை எப்படி அட்டாக் பண்ணாங்க, B2 பாம் எப்படி தரைக்கு அடியில் போய் அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்களை எப்படி அட்டாக் பண்ணுச்சு, அங்கே எப்படி ஒரு குழிகள் உருவாக்கப்பட்டுச்சு, மேல் தளத்தில் எந்த விஷயமும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கார் பார்க்கிங்லாம் வச்சுருந்தாங்க, ட்ரக்குகள் வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு கிராஃபிக்ஸ் காட்சியை வெளியிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவும் போட்டிருந்தார், ட்ரூத் சோஷியலில். அது என்னென்னா, காங்கிரீட் தொழிலாளர்களுடைய கார்களும் மேலே இருந்தது. அதே நேரத்தில் இந்த ஃபோட்டோ அட்டாக் பண்ண டயத்தில் B2 பாமினுடைய வீடியோவும் இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது அமெரிக்காவினுடைய சாகசத்தை வெளிக்காட்டக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 வாரத்தில் காசாவுக்கான விடுதலை சாத்தியப்படுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு வைடாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, இது ரிலேட்டடாக யார் உட்காந்து பேசியிருக்கா அப்படின்னு கேட்டால்,
நெதன்யாகு, இன்னொருத்தர் ட்ரம்ப்பு, மூணாவது வந்து மார்க் ரூபியோ, ரைட்டா, ஃபாரின் மினிஸ்டர், அமெரிக்காவோட ஃபாரின் மினிஸ்டர். இவங்க 3 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. என்ன பேசுகிறாங்க? காசாவோட வார 2 வாரத்துக்குள்ள உன்னால் முடிக்க முடியுமா? அந்த தேசத்துக்கு அமைதியை கொடுக்க முடியுமா? அந்த டீலுக்கு நீ சம்மதம் தெரிவிப்பியா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது ட்ரம்ப்புக்கு ஈஸியாக நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்காக ட்ரம்ப்பு ஈரான் மேலே டைரக்டாக வார் தொடுத்தாரு. யாருக்காக அப்படின்னா நெதன்யாவுக்காக. இப்போது நெதன்யாகு ட்ரம்ப்புக்காக இந்த விஷயத்தை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி மார்க் ரூபியோ தூது போகிறார். சரின்னு சொல்லிட்டு நெதன்யாகு சைடில் சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. பட் இது ஒட்டுமொத்த இஸ்ரேலிய அமைச்சரவையும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். எகிப்து, UAE இவங்க காசாவை இனிமேல் கண்காணிப்பாங்க, இஸ்ரேல் அல்ல அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ எகிப்தினுடைய எல்சிசி உங்களுக்கே தெரியும், அவர் தான் வந்து அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். UAE அமெரிக்கா சொன்னால் கேட்பாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க 2 பேரும் வந்து காசாவை கண்காணிக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்கள், கட்டிடங்கள், இது எல்லாத்தையும் அவங்க கட்டி கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த 3 பேர் மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. பிணைய கைதிகள் அனைவரையுமே ஹமாஸ் கிட்ட பேசி நம்ம விடுதலை செய்வோம். ஸோ காசாவுக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்னா ஹமாஸ் அந்த இடத்த ஆளட்டும், 2 ஸ்டேட் பாலிசியை கொண்டு வந்துடுவோம். அப்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே எளிமையாக நடந்துடும், பிணைய கைதிகளுடைய விடுதலையும் சாத்தியமாயிரும் அப்படிங்கிறத மார்க் ரூபியோ, ட்ரம்ப்பு சேர்ந்து நெதன்யாகு கிட்ட சொல்லியிருக்காங்க. 2வது, காசா மக்கள் அந்த நாட்டிலையும் இருக்கலாம், வெளிநாடுகளுக்கும் போகலாம். இஸ்ரேலில் எப்படி இரட்டை குடியுரிமை இருக்கோ, அமெரிக்காவிலையும் அவங்களுக்கு குடியுரிமை இருக்கோ, அதே மாதிரி காசா மக்களுக்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துவோம். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கும், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து இனிமேல் விசாவுக்கு அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய சோஷியல் மீடியா கடந்த 5 ஆண்டுகளுக்கான பதிவுகள் அப்படியே வந்து எம்பசியில் சமர்ப்பிக்கப்படணும். அவங்க சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் பதிவு போட்டிருக்காங்க, அமெரிக்காவுக்கு எதிராக போட்டிருக்காங்களா, யாருக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை US எம்பசிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான விசா வந்து அடுத்த ப்ராசஸே நகரும் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. ஸோ இதையும் சிங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை குடியுரிமை தொடர்பான விஷயங்களை இப்போ முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். இன்னொரு புறம் ஆபிரகாம் ஒப்பந்தம் ரொம்ப காலமாக இருக்குது, அது விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேர் அப்படியே தான் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீலில் எக்ஸ்ட்ரா என்னென்ன சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூதேயா, சமாரியா இந்த 2 பிளேஸ், இது வந்து 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய தொடர்புடையவை அப்படின்னு, அவங்களுடைய இறையாண்மை சார்ந்த விஷயம், அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சைடில் இருந்து இஸ்ரேலுக்கு இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு கொஞ்சம், காசாவுக்கு கொஞ்சம், அமெரிக்காவுக்கு நிறையா இப்படிங்கிறது தான். பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய எகிப்துக்கு, தான் சொல்கிறத கேட்குறதுக்கு UAE, இப்படி இந்த ஒப்பந்தங்கள் வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்கும் சாதகமான ஒரு அம்சமாக மார்க் ரூபியோவும் ட்ரம்ப்பும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு முன் வச்சுருக்காங்க. இதை இஸ்ரேல் ஓகே பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஈரான் சைடில் இந்த டீல் போகும், லெபனான் சைடில் இந்த டீல் போகும், சிரியாவு சைட்லையும் சிரியா ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த டீல் வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு இது, வேறு எந்த சேனல்லையும் இன்னும் வரலை. ஈரான் இஸ்ரேல் வார், இதில் பிரிக்ஸோட பங்கு என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்குது? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, அதற்கு பிறகு வந்து சைனா, இன்னொரு நாடு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. பட் சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து ஈரானுக்கு ஆதரவான கண்டனங்களை தெரிவித்தாங்க. பர்கினோ பாசாவும் வந்து டைரக்டாக இப்ராஹிம் அவர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க, ஈரானுக்கு ஆதரவான விஷயங்களை முன்னெடுத்தாங்க. பட் வந்து பிரேசில் இதில் சத்தம் இல்லாமல் இருந்தாங்க. அதே நேரத்தில் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க, இந்தியா எதுவுமே பேசலை, சைனா முழுக்க ஈரானுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அப்போது இதில் ரஷ்யாவும் சைனாவும் மட்டும்தான், சவுத் ஆஃப்ரிக்காவும் மட்டும்தான் ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருந்தாங்க. சத்தமே இல்லாமல் இருந்தது இந்தியா. அப்போது பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் இந்தியா இருக்க போதா இல்லையா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. SCO மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது. அந்த அணு ஆயுதம் எப்படின்னா ICBMங்கிற வார் ஹெட்டை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை உருவாக்குறதா ஒரு செய்தி. ஆனால் இதை அமெரிக்காவை தாக்குவதற்காக அவங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 2030 2035 ICBM அப்படிங்கிற அந்த வார் ஹெட்டு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அமெரிக்காவினுடைய வயிற்றில் புளிய கரைக்குது.
பட் இது அவங்களுக்கு மட்டும் நெருக்கடி அல்ல, இந்தியாவுக்கும் நெருக்கடியே. ஸோ பாகிஸ்தான் ICBM உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதிகமாக பயம் கொள்ள வேண்டியவர்கள் இந்தியர்கள் தான். ஏன்னா பக்கத்திலேயே இருக்கும், நமக்கு அது சேஃபாக செக்யூரிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது 100க்கு 100% இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். இந்திய அரசினுடைய நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும். பட்டு அமெரிக்கா தான் பாகிஸ்தானோட ICBM பார்த்து பயப்படுறாங்க. அதை உருவாக்குறத நிப்பாட்டணும் அப்படின்னு இராணுவ தளபதி முனீர்கிட்ட அவங்க சொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் இப்போ தான் வந்திருக்கு. அடுத்தடுத்து ரியாக்ஷன் என்னங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். பிரிக்ஸை பற்றி சொல்லும்போது ஜூலை மாதம் தான் பிரிக்ஸுக்கான மீட்டிங் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. அதில் பிரிக்ஸினுடைய அந்த மீட்டிங் பிரேசிலில் தான் நடக்க போகுது. இதில் சைனாவினுடைய சார்பாக சைனாவினுடைய பிரசிடென்ட் கலந்துக்க மாட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து லீ கியாங் அவர் கலந்துக்க போகிறாருங்கிற செய்தி. இந்தியா சைட்லேருந்து கண்டிப்பாக மோடி கலந்துக்க போகிறாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் இந்த புட்டின் வந்து டைரெக்டாக பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்க போகிறதுல வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கலந்துக்க போகிறாரு. ஏன்னா அங்கே போனார் அப்படின்னா அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பிரிக்ஸினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு இப்போது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது தொடர்பான விவாதங்கள் இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் வாரை வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு சார்பாக ஒரு அறிக்கை மட்டும் வந்திருந்தது அப்படின்னா அமெரிக்கா பயந்ததாக உலக நாடுகள் நினச்சிருப்பாங்க. பட் இந்த கூட்டமைப்பு சைடில் இருந்து ஒரு அறிக்கை கூட வெளிவராதது பிரிக்ஸினுடைய வீக்னஸை காட்டுறதா தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு லெவல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க பேசிக்கிறாங்க. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், டெக்ரான் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது உளவுத்துறையினுடைய தகவல். உளவுத்துறையினுடைய தகவல், ஈரானுடைய உளவுத்துறை கொடுத்த தகவல் என்னன்னா, இஸ்ரேல் அமெரிக்கா மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்த போது, ஆனால் இது மறைமுக தாக்குதலாக இருக்கும். இந்த மறைமுக தாக்குதல் நிகழ்த்திய பிறகு அது அமெரிக்காவை வந்து ஈரான் மீது பழி சுமர்த்தும். ஈரான் மீது பழி சுமர்த்தும் போது ஈரான் இல்லைன்னு சொன்னா கூட அமெரிக்கா அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லி ஈரானை தாக்கும். ஆனால் இது செஞ்சது யாருன்னு கேட்டால் ஈரான் அல்ல, இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரப்பி விடுவதற்கான எல்லா வேலையும் இஸ்ரேல் செய்ய தொடங்கிட்டாங்க. இதை ஈரானுடைய உளவுத்துறை மோப்ப முடிச்சு டைரக்டாக அமெரிக்காவுக்கே அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பாரு, இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து உன் நாட்டு மேலே குண்டு போட போகுது, ஆனால் நான் போட்ட மாதிரியான செய்தியை பரப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இப்போது அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டாங்க. அதை வந்து டெக்ரான் டைம்ஸ்லையும் ஒளிபரப்பிட்டாங்க. ஸோ இஸ்ரேலுடைய அந்த ரகசிய பிளான் அப்படிங்கிறது இப்போ ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அவங்க அந்த வேலையை செஞ்சாங்கன்னா கூட நெதன்யாகுவை கூப்பிட்டு வச்சு தலையிலே நங்கு நங்குன்னு கொட்டி அனுப்ப போகிறாரு ட்ரம்ப். அதான் நடக்க போகுது. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, நம்மெல்லாம் வந்து இங்கே வேறு சில விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியர்கள் வந்து வெவ்வேறு விஷயங்களை நினச்சி தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் சைனாக்காரங்க ஒரு மஸ்கிட்டோ சைஸில் வந்து ஒரு ரோபோட்டை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஒரு கொசு மாதிரியான கொசு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. சைனாக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், வைரஸும் கண்டுபிடிக்கிறான், டெக்னாலஜியில் ஹைடெக்காக இருக்கான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய முன்னேறணும். நம்மளுடைய சயின்டிஸ்ட் இப்போ தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸினுடைய உதவியோடு வந்து விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் இன்னும் நிறையா சாதிக்கணும். அதற்கான வாய்ப்பு இளைஞர்கள்ட்ட இருக்குது. இளைஞர்களே மனித சக்தி ஒரு மகாசக்தி, சக்தியும் புத்தியும் இணையும் போது சாதனைகள் தொடரும். நீ சிந்தும் வியர்வைதான் வெற்றியின் விதைகள். எனவே இந்தியாவை இமயமாக்க இளைய தலைமுறையாக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். உலக அரங்கில் இந்தியாவின் புகழை மேலும் மெருகூட்டுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72990799. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.